இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச்சுலர் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நானே கற்றுக்க தான் போகிறேன். வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கற்றுக்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான வெஜிடபிள்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், குடமிளகாய், அதுக்கப்புறம் ஃபுல்கோபி, கேரட், இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் பால் தேவை. அதுக்காக நான் முன்கூட்டியே உடைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவில் இருந்து அரை மூலியை தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் பாலையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் தேவை. அதை நல்லா கழுவி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷனில் இப்போ ஸ்டவ் வைக்க போகிறோம். இண்டக்ஷனில் இப்போது நம்ம குக்கரை வச்சு குக்கர் ஹீட்டான உடனே தேவையான அளவு எண்ணெயும் அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா தேவையான அளவு சூடானதுக்கப்புறமா இந்த பிரியாணி மசாலாவை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம கூட. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து நாம் அரைச்சி வச்சுருந்த இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த புதினா கொத்தமல்லியும் போட்டுடலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, அதாச்சும் அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தேவையான அளவுக்கு வதக்கினா போதும், மீதி அது தண்ணியிலே வெந்துடும். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை லைட்டாக ஒரு தொலைவிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பால், அதை ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் என்ற அளவுக்கு ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் நல்லா சூடான உடனே அரிசியை போட்டு நம்ம குக்கரை மூடிக்கலாம். அடுத்து இதுக்கு 2 விசில் போதும். நம்மளுக்கு தேவையான சுவையான இந்த வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.